குறிப்பு 1. அவியல் செய்யும்போது தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் இவற்றுடன் சிறிது ஊறவைத்த கசகசாவை சேர்த்து அரைத்தால் அவியல் திக்காகவும் சுவையாகவும் இருக்கும். குறிப்பு 2. வாழைத்தண்டு கூட்டு பொரியல் செய்யும்போது அத்துடன் சிறிது முருங்கைக்கீரையையும் சேர்த்து செய்தால் சுவையும் மணமும் பிரமாதமாக இருக்கும். குறிப்பு 3. வாணலியில் ஒரு பிடி முருங்கைக்கீரையை நெய் விட்டு வதக்கி சிறிது தேங்காய் சேர்த்து அரைத்து கொதிக்கும் சாம்பாரில் விட்டால் சுவை சூப்பராக இருக்கும். குறிப்பு 4. உப்மா செய்யும்போது அவல் உப்மா செய்யும்போது பயத்தம்பருப்பை நெத்து பதமாக வேக வைத்து சேர்த்து கலந்து செய்ய சுவை அதிகமாக இருக்கும். குறிப்பு 5. பாயாசத்தில் திராட்சைக்கு பதிலாக பேரீச்சம்பழத்தை பொடியாக நறுக்கி வைத்து நெய்யில் பொரித்து போட்டால் சுவையாக இருக்கும். குறிப்பு 6. தோசை மாவு, பொங்கல் போன்றவற்றில் சீரகத்தை கைகளால் சிறிது தேய்த்து போட்டால் சுவையுடன் மணமாகவும் இருக்கும். குறிப்பு 7. பாகற்காயுடன் உப்பு, மஞ்சள் தூள், வெல்லம், எலுமிச்சை சாறு சேர்த்து அரை மணி நேரம் வைத்திருந்தால் கசப்பு காணாமல் போய்விடும். குறிப்பு 9. இட்லி பொடி தயாரிக்கும் போது ஒரு தேக்கரண்டி மல்லியை வறுத்து மற்ற சாமான்களுடன் பொடி செய்தால் இட்லி பொடி வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். குறிப்பு 9. உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது அவை வெந்ததும் வெடிக்காமல் இருக்க சிறிது உப்பையும் சேர்த்து வேக வைக்க வேண்டும். இதனால் உருளைக்கிழங்கு வெடிக்காமல் நல்ல பதத்துடன் இருக்கும்.